வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணுறது எப்படி என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. மசாலா மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி நான் பண்ணுறது இந்த மெத்தட் தான் பண்ணுறேன். ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ உப்பு, ஸோ பெருங்காயம், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸோ கொத்தமல்லி, ஸோ ஆயிலு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ நீட் டு மிக்ஸ் இட் வெல். கர்டு இருந்தால் கர்ட் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து கர்டு யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலன்னாக்கா நம்ம வந்து கர்டு போட்டால் என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழந்தையான ஆகிடுது. சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி வந்து சிக்கன் வேணும்னாக்கா நீங்கள் வந்து கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வந்து வைக்கலாம். 1/2 ஹவர் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா கூட போதும். யூஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணது. ஸோ அதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சூப்பராக வந்து சேர்த்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் போட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டிருக்கோம். சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ லிமிட்டடாக வந்து சிக்கனுக்கு வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரியாணி மசாலா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா காஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதில் பொண்ணு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரைக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டுருக்கோம். ஸோ தட் நான் இப்போ இது போட பார்த்தில்ல. ஸோ கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதிகமாக இப்போ டமாட்டா ஸோ அது நல்லா வந்து வரைக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதங்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா களிக்கெல்லாம் விடாது. ஸோ சிக்கன் வந்து அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த பச்சை வாசம் போகிறது நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுடலாம். விசில் போட்டு வச்சுருப்பாரு. ஒரு 3 to 4 விசில் வரட்டும். சூப்பராக வந்து பாயில் ஆகிடும். விசில் வந்து கைட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது எப்பவுமே வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்னாக்கா பாருங்கள். எண்ணெய்லாம் வந்து நல்லா தேல் இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதி கொடுப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொச்சின்னு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இது